புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் போதையில் இளைஞர்கள் சிலர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போதையில் இருந்த இளைஞர்கள் 5க்கும் மேற்பட்டோர் கடைகளின் நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். சாலையில் சென்ற வாகனங்களை வழிமறித்து வாகன ஓட்டிகளை மிரட்டி மேலும் ரகளையிலும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுவாமிநாதன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, அறந்தாங்கி அருகே போதையால் பாதை மாறி நள்ளிரவில் இளைஞர்கள் கடைகளை அடித்து நொறுக்கியும் வாகனங்களை விரட்டியும் அட்டூழியம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலை குறும்பூர் ஒத்தக்கடை என்னும் இடத்தில் நேற்று முன்தினம் இரவு போதையில் இருந்த இளைஞர்கள் 5க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் இருந்த கடைகளில் உள்ள பேனர்கள், பெஞ்ச் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு அந்த வழியாக சென்ற வாகனங்களையும் அடித்து விரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கொடூரமான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில அந்த பகுதி இளைஞர்களிடம் கஞ்சா மற்றும் போதை பழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே இதுபோன்ற தகவல்களை தெரிவித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முன்தினம் இரவு இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுபோன்ற போதையில் இருக்கும் இளைஞரிடம் சாமானிய பொதுமக்கள் சிக்கிக் கொண்டால் அவர்களின் நிலைமையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பயமாக உள்ளது என்றும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்து வருவதாகவும் அந்த பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் உடனடியாக இதுபோன்ற நடவடிக்கையை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்து பொதுமக்களை காக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உடனடியாக இது போன்ற சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.